மத்திய நிதிநிலை அறிக்கையை கண்டித்து மயிலாடுதுறை தலைமை அஞ்சலகத்தை முற்றுகையிட முயன்ற இடதுசாரி கட்சியினரை போலீசார் தடுத்து நிறுத்திய போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் காவலர் ஒருவரின் சட்டை கிழிந்தது. முதலில் அந்த காட்சிகளை பார்ப்போம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்லப்பா வழங்க கேட்கலாம். செல்லப்பா வணக்கம். களத்தகவல்கள் என்ன? அகிலா, மத்திய நிதிநிலை அறிக்கை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை கண்டித்து மயிலாடுதுறை தலைமை தபால் நிலையம் முன்பு சிபிஎம், சிபிஐ, சிபிஎம்எல் உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள் 200க்கும் மேற்பட்டவர் இன்னைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. போலீசார் தபால் நிலைய வாசலில் குவிக்கப்பட்டு பேரிகார்டுகள் அமைத்தும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாங்க. அதனைத் தொடர்ந்து தலைமை அஞ்சலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் போராட்டக்காரர்கள் முயன்ற போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் உருவாகி தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதுல காவலர் ராமகிருஷ்ணன் என்பவர் கையில காயம் ஏற்பட்டது. மேலும் திலகர் என்பவர் காவலர் மீது சீருடை கிழிக்கப்பட்டது. இதுல இரு தரப்பினருக்கும் மேற்பட்ட மோதல்ல இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க மாவட்ட தலைவர் ஐயப்பன் என்பவர் மண்டை உடைந்து மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சையாக சேர்க்கப்பட்டுள்ளாரு. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசார்கள் போராட்டக்காரர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து வேனில் ஏற்றி சென்று தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வச்சிருக்காங்க. இதனிடையே போலீசாரின் அராஜகத்தை கண்டித்தும் இடதுசாரி கட்சியினர் தலைமை அஞ்சலகம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இதனால மயிலாடுதுறை மாவட்டத்தில் தற்போது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் பேருந்து நிலைய சாலையில் போக்குவரத்து தற்போது மாற்றிவிடப்பட்டுள்ளது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.